சசிகலா, செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி தினகரன் அதிமுக சட்டத்தின்படியும் பொதுக்குழு முடிவின்படியும் நீக்கப்பட்டவர்கள். அவர்களை அதிமுகவில் மீண்டும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என கழக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் உள்ள சிலைக்காக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் வழங்கப்பட்ட தங்க கவசத்தை குருபூஜை விழாவிற்காக மதுரை வங்கி பெட்டகத்தில் இருந்து எடுத்து செல்லப்பட்டது. விழா நிறைவு பெற்றதை அடுத்து தங்க கவசத்தை கழக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் நினைவிட பொறுப்பாளர் காந்தி மீனால் ஒப்படைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திண்டுக்கல் சீனிவாசன், திமுகவின் பி டீம் யார் என்பதை எடப்பாடியார் ஆதாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். அதிமுகவிற்கு எதிராக செங்கோட்டையன் வழக்கு தொடரட்டும், பார்த்து கொள்ளலாம் என கூறினார். அம்மாவால் நீக்கப்பட்ட துரோகி திரு டிடிவி தினகரன் அவர்கள், அவர் சொல்லுவதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிட்டு இருக்க முடியும். ஒருத்தர் தாய் தந்தைக்கு முன்னால் கல்யாணம் ஆகியிருந்தா முன்னால் பிறந்திருப்பார், பின்னால் கல்யாணம் இருந்தால் லேட்டாக பிறந்திருப்பாங்க. திரு செங்கோட்டையன் அவர்கள் முன்னால் பிறந்திருப்பார். அந்த ஒரு தகுதியை தவிர எல்லா தகுதியாளர்களும் அதிகமாக இருக்கிறனால தான் இறைவன் அருளை பெற்று இன்னைக்கு முதலமைச்சராக இருந்து இப்போ கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் இருக்கார். அந்த வசதிக்கு அவர் 2 முறை எனக்கு வாய்ப்பு வந்தது, நான் கட்சிக்காக விட்டு கொடுத்தேங்கிறேன். எவனாவது வாய்ப்பு வந்தால் விட்டு கொடுப்பானா? எவன்டா அடிக்கலன்னு தானே அடிக்கிற மாதிரி தான் அது. வாய்ப்பு வந்து அவர் எதுக்கு விடுறாரு? அதுக்கு தெய்வத்தின் தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வரணும்னு இருந்திருக்கு. யாரும் எதுவும் கிடையாது.